ஆபரேஷன் சிந்தூர் பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதிலடி. நேற்று இரவு 1:44 ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இந்தியன் ஆர்ம் போர்ஸ் வழியாக, இந்தியன் ஏர்போர்ஸ் வழியாக பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பதிலடி. நேற்று இரவு 1:44 இந்த ஏர் ஸ்ட்ரைக் தொடங்கப்பட்டது. ரஃபால் இது போன்ற பல்வேறு போர் விமானங்கள் வழியாக இந்திய எல்லைக்குள் இருந்து கொண்டே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், அவர்களுடைய ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோடவுன்ஸ், இது போன்ற மிக முக்கியமான டார்கெட்டட் அட்டாக்கை இந்தியா நடத்தியது. இதை பற்றி 4 நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டில் நான் இதைத்தான் எக்ஸ்போஸ் செய்தேன். போர் வருமா வரதா என்கிறது கேள்விக்கு. போர் இந்தியாவிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் நடக்குமா? அல்ல. இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முறைப்படி அங்க ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தாக்குவார்களா? ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்யபா போன்ற பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டே இந்தியாவுக்கு எதிராக எத்தனையோ டார்கெட்டட் அட்டாக்ஸை நடத்தியதற்கு பின்பு இந்தியாவுடைய போர் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகிறது என்கிற அந்த விஷயத்தை நாங்க ஏற்கனவே எடுத்து காட்டியிருந்தோம். இன்னைக்கு எங்கெல்லாம் இந்த டார்கெட் நடந்தது, இதுவரை வெளிவந்த செய்திகள் என்ன என சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா பல்வேறு வதந்திகளும் பரப்பப்படுகிறது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நேரடியாக இந்திய அரசாங்கம் வெளிவிட்ட ஒவ்வொரு செய்தி, மற்றபடி பல்வேறு சோர்சஸ்கள் வழியாக எங்களுக்கு கிடைத்த தகவல். நேற்றிரவு இந்த தாக்குதலில் நீங்க பார்த்தீர்கள்னா முரித்கே என்கிற இந்த இடம், அதாவது லஷ்கரே தொய்யபாவுடைய ஹெட் குவார்டர்ஸ், பஹாவல்பூர் ஜெய்ஷே முகமதுடைய ஹெட் குவார்டர்ஸ். இதை பற்றி ஒரு மேப்பையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தேன் போன ரிப்போர்ட்டில். எப்படி ஜெய்ஷே முகமதுடைய சீஃப் ஹாஃபிஸ் சயீத் இருக்கக்கூடிய இடம் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள், அதாவது சுத்தி நீங்க பார்த்தீர்கள்னா மக்கள், பாகிஸ்தானி மக்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த நபருடைய மசூதி, ரெசிடென்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதே போன்று ஜெய்ஷே முகமதுடைய சீஃப் மௌலானா மசூத் அஸ்ஹர், அந்த நபர் வசித்து இருக்கக்கூடிய அந்த மசூதி, அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ், அங்கேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கான காரணம் நாம் அனைவருக்குமே தெரியும். பஹல்காமில் நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல், அதில் உயிரிழந்த 26 நபர்கள். மிக முக்கியமாக வந்த தீவிரவாதிகள் கேட்ட கேள்வி, உன்னுடைய மதம் என்ன? இந்துக்களை டார்கெட் செய்து இந்த மிகப்பெரிய கோழையான தீவிரவாத தாக்குதல் நடந்தது. பெண்களிடம் அவர்கள் கூறிய விஷயம், மோடி சே கஹதேனா, மோடியிடம் போய் கூறுங்கள் என்று. எத்தனையோ பெண்கள் விதவையானார்கள். அந்த பெண்களை காரணம் வைத்து இந்திய ராணுவம் இந்த ஆபரேஷனுக்கு பெயர் கொடுத்தது சிந்தூர், குங்குமம். எந்த குங்குமத்தை நீங்க அழித்தீர்களோ அதே குங்குமத்தை வைத்து உங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய சபதத்தை இந்திய ராணுவ படை எடுத்துள்ளது. பாகிஸ்தான் மிலிட்டரி பேஸ்களில் எந்த அளவில் பதற்றம் ஏற்பட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். செக்யூரிட்டி ட்ரில், அதாவது இந்தியாவில் 7ஆம் தேதி 244 டிஸ்ட்ரிக்ட்களில் ஒரு செக்யூரிட்டி ட்ரில், மாக் ட்ரில் நடக்க போவதாக கூறியிருந்தார்கள் பாகிஸ்தான். இது ஒரு மாக் ட்ரில்லாக மட்டும்தான் இருக்கும் என்று நம்பியிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்திய ராணுவம், இந்திய ஏர்போர்ஸ் நடத்திய ஒரு மிக பெரிய தாக்குதல் அவர்களுக்கு புரியவில்லை. எங்கிருந்து இந்த மிசைல்ஸ் வந்தது என்றே அவர்களுக்கு புரியவில்லை. நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப்பில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், முசஃபராபாத், கோட்லி, குல்பூர், பிம்பேர், சியால்கோட், சக் அம்ரு, மரீத்கே ஒரு மிக முக்கியமான இடம், லாகூருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த இடம், பஹாவல்பூர் இன்னும் சொல்ல போனா மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஏரியாஸ் are in POK or near POK, but பஹாவல்பூர் நேரடியாக இன்டீரியர் ஆஃப் பாகிஸ்தான்லேயே இந்த தாக்குதலை நாம் நடத்தினோம். 9 இடங்கள், எவ்வளவு முக்கியமான இடங்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். அதாவது இந்தியா மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், we have not targeted any military base of Pakistan, we have targeted the terrorist camp. நாங்க பாகிஸ்தான் ராணுவத்தோடைய எந்த விதமான எல்லை, பாகிஸ்தான் ராணுவத்தையே நாங்கள் தாக்கவில்லை, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை
நாங்க தாக்கியுள்ளோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான பிரஸ் ரிலீஸை போட்டிருக்கிறார்கள். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். முதலில் இந்த 9 இடங்களை பார்த்து விடுங்கள். மர்கஸ் அபன் அல்லாஹ் பஹாவல்பூரில் இருக்கக்கூடிய இந்த இடம், கராச்சி தோர்க்கம் ஹைவேவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஜெய்ஷே முகம்மதுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக பார்க்கப்படுகிறது. 2015 ஆண்டு ஜெய்ஷே முகமது எந்த விதமான ஆபரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்களை இந்த இடத்தில் நிறுவினார்களோ அந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டாப் லீடர்ஸ் அப்துல் ரவுஃப் அஸ்ஹர், மௌலானா அமர், அவருடைய குடும்பத்தினர்கள், மிக முக்கியமாக தி சீஃப் ஆஃப் ஜெய்ஷே முகமது மௌலானா மசூத் அஸ்ஹர் இருக்கக்கூடிய இந்த இடம். இரண்டாவது மர்கஸே தயபா, லஷ்கரே தயபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களா அல்ல அவர்களை தீவிரவாதியாக நீங்க மாற்றி வருகிறீர்களா என்கிற அந்த கேள்விக்கான விடயம் 26/11 மும்பை அட்டாக், அஜ்மல் கசா போன்ற நபர்கள் இந்த இடத்திலிருந்து தான் ட்ரைனிங் பெற்று வெளிவந்தார்கள். டேவிட் ஹெட்லே, தஹவர் ராணா, இது போன்ற நபர்களும் இந்த இடத்திலிருந்து தான் வெளிவந்தார்கள். இந்த இடத்துடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். சர்ஜல் தெஹரே கலாம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த இடம், இதுவும் பாகிஸ்தான் பஞ்சாப், அதாவது 6 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் பார்டர், சாம்பா செக்டர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். சாம்பா செக்டர்ல இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம், இதுவும் ஜெய்ஷே முகம்மதுடைய ஒரு லான்ச் பேட். இந்த இடத்திலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஜெய்ஷே முகமதுடைய சீனியர் லீடர் அஹமத் அலி, கேஃப் ஜான், இது போன்ற பல்வேறு நபர்கள், முஃப்தி அஹமத் ராஃப் அஸ்கர், இது போன்ற பல்வேறு நபர்கள் இங்கே அடிக்கடி வந்து போவது வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடம். மெஹமூனா ஜோயா ஃபெசிலிட்டி, சியால்கோட்ல இருக்கக்கூடிய இந்த இடம். ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய லான்ச் பேட். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா 20 to 25 மிலிட்டன்ட்களுடைய வீடு அங்க இருந்தது. அதை இந்திய ஏர்ஃபோர்ஸ் டார்கெட் செய்துள்ளது. மர்கஸ் அஹலே பிம்பேர் என்கிற இந்த இடம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இடம். லஷ்கரே தொயபாவுடைய இன்னொரு லான்ச் பேட். இந்த இடத்திலும் இந்த டார்கெட் நடத்துள்ளது. மர்கஸ் அப்பாஸ் கோட்லி என்கிற இந்த இடத்தில், இதுவும் லஷ்கரே முகம்மதுடைய இந்த இடம், இங்கேயும் ஒரு டார்கெட் நடந்துள்ளது. மஸ்கர் ரியால் ஷஹீத் கோட்லியில் இருக்கக்கூடிய இந்த இன்னொரு இடம். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள் ஒரு 150 to 200 மிலிட்டன்ஸ் இருந்திருக்கிறார்கள். இங்கேயும் ஒரு டார்கெட் நடந்திருக்கிறது. சவாய் நல்லா கேம்ப், முசஃபராபாத், இதுதான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். மற்ற இடங்கள்ல நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல உள்ள இடங்களாக இருந்தால் இந்த இடம் முசஃபராபாத், which is inside the Pakistan. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா லஷ்கரே தயபாவுடைய ஹாஃபிஸ் சயீதுடைய மிக முக்கியமான டெரர் கேம்ப். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 மிலிட்டன்ஸ்களை இங்கிருந்து ட்ரெயின் செய்து 26/11க்காக தயார் செய்த அந்த இடமாக இருக்கிறது. மர்கஸ் சைதா பிலால், முசஃபராபாத், ஆப்போசிட் டு ரெட் ஃபோர்ட் ஆஃப் முசஃபராபாத், பாகிஸ்தான். இங்கேயும் ஜெய்ஷே முகமதுடைய லான்ச் பேட் இருந்ததாக கூறுகிறார்கள். இரவு 1:44 இந்த தாக்குதல் தொடங்கியுள்ளது. 4 ஜெய்ஷே முகமதுடைய சைட்ஸ்களை டார்கெட் செய்துள்ளோம். மர்கஸ் அப்பாஸ் அல்லா, சர்ஜா தெஹரா கலாம், மர்கஸ் அப்பாஸ், மர்கஸ் சைதா பிலால். 3 லஷ்கரே தொயபாவுடைய சைட்ஸ்களை நாம் டார்கெட் செய்துள்ளோம். மர்கஸ் தைபா, மர்கஸ் அஹ்லா, சைவா நல்லா கேம்ப், இது போன்ற 3 இடங்கள். மெஹமூனா ஜோயா ஃபெசிலிட்டி சென்டர் இன்னும் ஒரு இடம், இது வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய சைட். மஸ்கர் ரஹீல் ஷஹீத், இதுவும் ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய சைட். சரி, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான ரியாக்ஷன் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வந்துள்ளது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஷஹபாஸ் ஷரீஃப் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ காவர்ட்லி ஆக்ட் ஃபார் வார். இது ஒரு கோழைத்தனமான ஆக்டை இந்தியா செய்துள்ளது. நாங்க போருக்கு தயாராக இருக்கிறோம். பாகிஸ்தான் have every right to respond forcefully to this act of war. பாகிஸ்தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமை அதிகாரமுமே இருக்கிறது இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுப்பதற்காக. அதாவது தீவிரவாதிகளை நீங்க வளர்த்து வருகிறீர்கள், தீவிரவாத கேம்ப் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது. ஒசாமா பின் லாதென் போன்ற நபர்கள்
ஹாஃபிஸ் சயீத் போன்ற நபர்கள், மௌலானா மசூத் அசர் போன்ற நபர்கள் உங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள். தாவூத் இப்ராஹிம் போன்ற நபர்கள் உங்களுடைய நாட்டில் தான் இருக்கிறார்கள். And you have all the right. Official statement of Foreign Minister: India violated Pakistan's sovereignty using standoff weapons from Indian Air Force. இந்தியா ஒரு நாட்டுடைய சாவர்னிட்டியை கலைத்து விட்டது. பாகிஸ்தான் will respond at any time and place it's choosing. பாகிஸ்தான் will retaliate என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதன்படி நீங்க பார்த்தீர்கள்ல, இன்னைக்கு காலையிலிருந்து இந்திய எல்லை அக்கம் பக்கத்தில் அங்கிருந்து கிராஸ் பார்டர் ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன், அதாவது ISPR டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீஃப் சௌத்ரி, பாகிஸ்தானை சார்ந்தவர், இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 33 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நபர்களுமே சிவிலியன்ஸ், அதாவது இந்தியா சிவிலியன்ஸ்களை டார்கெட் செய்துள்ளது, அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை டார்கெட் செய்துள்ளது என்கிற ஒரு பொய்யான தகவலை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். This was a cowardly act targeting the innocent civilian under the cover of darkness. இருட்டு நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை இவர்கள் கொன்று விட்டார்கள். Who crossed the red line first? Pakistan had crossed the red line first. 26 நபர்களும் அப்பாவி இந்தியர்கள் தான், டூரிஸ்ட்கள் தான். அவர்களை குறிவைத்து நீங்க தாக்கினீர்கள். அன்னைக்கு பாகிஸ்தான் இதை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை. ஆனால் நாம் தெளிவுபடுத்திய விஷயம், நாங்க எந்த விதமான சிவிலியன்ஸுமே டார்கெட் செய்யவில்லை, நேரடியாக தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட்ச்களை தான் டார்கெட் செய்துள்ளோம். மிலிட்ரி அண்ட் ஏர் ஸ்பேஸ் ஆக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மெஷர்ஸ்கள் எடுத்துள்ளார்கள். உதாரணத்திற்கு லாகூர் சியால்கோட் ஏர்போர்ட்ஸ்களை மூடிவிட்டார்கள். இட் இஸ் பீன் நோ ஃப்ளைங் ஜோன் நவ். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியன் மிலிட்ரி சைட் கம்புவரா, பாராமுல்லா, பாந்திபுரா, பூஞ்ச், ராஜோரி, கார்கி, லேஹ், அங்கனூர், ஸ்ரீநகர், இது போன்ற பல்வேறு இடங்களை அவர்கள் டார்கெட் செய்வதற்கான பிளான் போட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் கிராஸ் பார்டர் ஃபயரிங்கும் தொடங்கிவிட்டது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்திய தரப்பிலிருந்தும் பல்வேறு ரியாக்ஷன் வெளிவர தொடங்கியுள்ளது. ஆனால் அதற்கு முன்பு எந்த விதமான மிஸ் இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தான் மீடியா பரப்பி வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அஹமத் மீர் என்கிற இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்: 6 இந்தியன் ஃபைட்டர்ஸ் வர் ஷாட். 6 இந்தியன் ஃபைட்டர்ஸ்களை அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்களாம். ஆனால் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்: த எக்ஸ்ப்ளோஷன் இன் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் அவர்கள் பாம்பிளா செய்தபடி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, பாகிஸ்தான் அமைச்சரே கொடுத்த, பாகிஸ்தான் கவர்மெண்டே கொடுத்த ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்டில் இந்திய பார்டர்ல இருந்து கொண்டே இந்திய ஏர்கிராப்ட்ஸ் ரஃபால் விமானங்களை வைத்து ஹேமர் அட்டாக்கை செய்துள்ளார்கள், ஹேமர் மிசைல்ஸ்களை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். அதாவது இந்திய எல்லை தாண்டப்படவில்லை, இந்த எல்லைக்குள் இருந்து கொண்டே அங்க இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இந்தியா என்று. அப்போ எப்படி நீங்க இந்தியன் பைலட்ஸ்களை தாக்கினீர்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ்களை தாக்கினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. எனிவேஸ், திஸ் இஸ் அ ஃபேக் கேம்பெயின் டன் பை பாகிஸ்தான். இது எத்தனையோ முறை அவர்கள் செய்து வருகிறார்கள். பாகிஸ்தான் கிளைம்ஸ் the Pakistan Internal Service Public Relationship, which says like 8 people have been killed who were all civilians. ஆனால் அதற்கு எதிராக இந்தியாவுடைய கிளைமை நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்க நேரடியாக டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் டார்கெட் செய்துள்ளோம். பாகிஸ்தானை மிலிட்ரி ஆர் சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ் வர் நாட் டார்கெட்டட். பாகிஸ்தானுடைய ஏர்பேஸாக இருக்கட்டும், மிலிட்ரி ஏர்பேஸ்களாக இருக்கட்டும், மிலிட்ரி ஆபரேஷனல் ஏரியாக்களாக இருக்கட்டும், அல்ல சிவிலியன்ஸ்கள் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், no Pakistani military facility have been targeted. India has demonstrated considerable resistance in selection of target and method of execution. எந்த இடத்தை எப்படி தேர்வு செய்யணுமோ, அதை எப்படி டார்கெட் செய்ய வேணுமோ, அதற்கான எக்ஸிகியூஷன் முறை அனைத்தையுமே இந்தியா மிக தெளிவாக எடுத்து வைத்ததாக கூறியுள்ளார்கள். இந்த ஒட்டுமொத்த டார்கெட்டில் நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது இந்தியாவுடைய அந்த பிரஸ் ரிலீஸை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். A little while ago, the Indian Armed Force launched Operation Sindoor, hitting the terrorist infrastructure in Pakistan. Pakistan occupied Jammu and Kashmir, from where terrorist attack against India have been planned and directed.
சற்று நேரத்திற்கு முன்பு நாங்க ஒரு மிக பெரிய டார்கெட்டை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அந்த லான்ச் பேட்ச்களில் நாங்க போட்டுள்ளோம். இந்த இடங்களில் இருந்து தான் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் பிளான் செய்யப்பட்டது இந்தியாவுடைய பதில். ஆல்டுகெதர் 9 sites have been targeted. நான் ஏற்கனவே கூறிய அந்த 9 இடங்கள், இந்த 9 இடங்களில் இந்த டார்கெட் பிளான் செய்யப்பட்டது, டார்கெட் செய்யப்பட்டது. Our action have been focused, measured and non-escalatory in nature. நாங்க மிக தெளிவாக அந்த 9 இடங்களை மட்டும் தான் டார்கெட் செய்திருக்கிறோம். இதை நாங்க போராக இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் நாங்க டார்கெட் செய்த இடம் நேரடியாக தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள். No Pakistani military facility have been targeted. India has demonstrated considerable resistance in selection of targeted method and execution. These steps come in wake of barbaric Pahalgam terrorist attack in which 25 Indian and 1 Nepali citizen have been murdered. Pahalgam தாக்குதல், அதில் 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி சிட்டிசன், மொத்தம் 26 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதில் கொடுக்கும்படி தான் நாங்க இந்த வேலையை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாள் முழுவதும் பெஹல்காம், இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன், இதை பற்றின பல்வேறு செய்திகள் வர இருக்கிறது. அதனால் த ரூஸ்டர் நியூஸுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல்வேறு தகவலை ஒவ்வொன்றாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.